காலமும் நேரமும் யாருக்கும் காத்திருக்காது என்பதை நான் நன்கு உணர்ந்தவன். உங்கள் கால நேரத்தை நான் திருட விரும்பவில்லை. கடின உழைப்பும் விடாமுயற்சியும் இருந்தால் காலத்தை தனதாக்கி கொள்ளலாம் என்கிற வார்த்தையில் மிகுந்த நம்பிக்கை கொண்டவன். அவைக்கும் அவையில் உள்ள அனைவருக்கும் எனது அன்பான மாலை வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல நூல்கள் இதயத்தை நன்றாக தைக்கும் என்ற வார்த்தையை சொல்லி எனது உரையை துவங்குகிறேன். நல்ல நூட்களை படிக்க படிக்க அது காதுகளில் ஊடுருவி இதயத்தில் உள்ள இன்னல்களை தீர்க்கும் என்பதில் எனக்கு மிகுந்த எதிர்பார்ப்பு உண்டு. விவிலியத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, உங்கள் வாலிபத்தில் சிருஷ்டிகரை நினை என்ற சொல்லுக்கு ஏற்ப இளம் வயதில் தூக்கத்தை துறந்து வாலிப இன்பங்களை மறந்து மிக இளம் வயதில் ஒரு நூலாசிரியராக வலம் வந்திருக்கிற நூலின் ஆசிரியர் தம்பி ஜோயல் அவர்களுக்கு எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நூலினை வடிவமைப்பது, அதை வெளியிடுவது என்பது மிகவும் கடினமான ஒன்று. நான் வழக்கறிஞராக பணியாற்றி வருவதால் எனக்கு பல்வேறு வழக்கு சம்பந்தப்பட்ட கோப்புகளை அதிக அளவில் படிக்கின்ற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு தேவை இருக்கிறது. ஒரு வழக்கை நான் ஜெயிக்க வேண்டுமென்றால் அந்த கோப்புகளை முழுவதுமாக படிக்க வேண்டும். அது சார்ந்த நூல்களை ஆராய்ந்து அறிந்தால் மட்டுமே அந்த வழக்கில் நான் வெற்றி பெற முடியும், வழக்கறிஞராக வலம் வர முடியும். அப்போது பல்வேறு வழக்குகளை படித்தால்தான் ஒரு வழக்கினை நான் வெற்றி பெற முடியும் என்றதால் ஒரு நூலை எழுதுவதற்கு பல்வேறு நூல்களை படிப்பது என்பது மிகவும் அவசியமான ஒன்று. 92 பக்கங்கள் மட்டுமே நிறைந்த இந்த நூல் படிப்பதற்கு எனக்கு 1 மாதம் ஆகியிருக்கிறது. 3 மணி நேரமாவது அந்த நூலை படிப்பதற்கு நான் செலவிட வேண்டும். எனது மனநிலையை ஒத்து அமர வைக்க வேண்டும். அப்போதுதான் இந்த நூலை நான் படிக்க முடியும். ஒரு இளம் வயதில் அனைத்து வாலிப இன்பங்களை மறந்து தேவனுக்காக இந்த நூலை வடிவமைத்திருக்கிற தம்பி மென்மேலும் பல்வேறு நூல்களை வெளியிட எனது மனம் நிறைந்த வாழ்த்துக்களை சொல்லி, இன்று உலக மகளிர் தினம் என்பதால் ஒரு பெண் சிறப்பு பேச்சாளர் அவர்கள் சொல்லிய உரையின் ஒரு பகுதியை மட்டும் உங்களுக்கு தெரிவித்து நான் விடைபெறலாம் என்று நினைக்கிறேன். பேராசிரியர் பர்வில் சுல்தானா அவர்கள் சொல்லுவார், இந்த நூலின் விலை வெறும் 220 ரூபாய். அதில் 20 கழிவு போக மொத்தம் 200 ரூபாய் இந்த நூல் என்பது நீங்கள் கொடுக்கும் பணத்திற்கு அச்சு இடுவதற்காகின்ற செலவு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு எழுத்தாளனின் உணர்வுகளையும் சிந்தனைகளையும் நீங்கள் பல கோடி கொடுத்தாலும் அதை வாங்க முடியாது என்ற செய்தியை மட்டும் சொல்லி, நூல்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. நீங்கள் அனைத்து நூல்களையும் வாங்கி சென்று மற்றவர்களுக்கு பயனுள்ளதாய் கொடுங்கள். அதுவே நாம் நூலாசிரியருக்கு செய்யும் மரியாதை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.